வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ட்ரேட் பண்ண டைம் இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிங்க. உலகத்தில் ஈராக்கிற்கு அடுத்த இடத்தில் இலங்கை தான் இருக்கு. மக்கள் தொகை அதனுடைய அளவையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உலகத்துல மனிதர்களை காணாமல் அடிப்பதில் முதலிடத்துல இலங்கை இருக்கு. முள்ளிவாய்க்காலில் ஒரு இன அழிப்பை நிகழ்த்தியதன் மூலம் சிங்கள அரசு தன் நோக்கத்தை சாதித்துக் கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. மக்களை அழிப்பது மட்டுமல்ல, மக்களை அழிப்பதன் மூலமாக இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு கட்டுவது. சிங்கள தேசத்தின் வாழ்க்கையை நான் தான் தீர்மானிப்பேன் என்று பிரபாகரன் புறப்படல. சிங்கள தேசம் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி செல்வா கட்டளையிடல. இன்னைக்கு இருக்கிற தமிழ் மக்கள் யாரும் சிங்கள தேசத்தினுடைய அரசமைப்பை நாங்கள் மாற்றுகிறோம்னு சொல்ல, நீ உங்க அரசமைப்பை நீ எங்களுக்கு தனியா வச்சு. கிரெடிபிள் அலிகேஷன்ஸ், நம்பத்தக்க குற்றச்சாட்டுகள் என்கிற அளவுக்கு வந்தாச்சு. ஏன் இதை இன அழிப்புன்னு நீங்க சொல்லல என்று கேட்டபோது, இன அழிப்பு இல்லை என்றும் நாங்கள் சொல்லலன்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னும் மேற்கொண்டு புலனாய்வு தேவைப்படுது. ஏன்னா நம்ம தொடக்கத்திலேருந்து கேட்குற ஒரு கோரிக்கை இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன். வலி சுமந்த மே 18 கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு பின்னதாகவும் இன்றும் மே 18 அன்றைய தினத்தில் பல விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு தோழர் தியாகு அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். கிட்டத்தட்ட 15 வருடங்கள் கடந்து விட்டோம். ஆயுத போராட்டம் 32 வருடங்கள், கிட்டத்தட்ட அதை கடந்து ஒரு அரை வருடத்துக்கிட்ட நம்ம கடந்து விட்டோம். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மே 18 அன்றைய நாள்ல நாம் இதுவரைக்கும் அதாவது ஆயுத மௌனிப்புக்கு பிறகு, போர் நின்றதற்கு பிறகு என்ன சாதித்திருக்கிறோம், எங்கு தவற விட்டிருக்கிறோம்? முள்ளிவாய்க்கால் இன அவலம், அந்த பேரவலம் நிகழ்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் முள்ளிவாய்க்காலில் நடந்ததனுடைய உட்பொருள் என்ன? அது ஓர் இனவழிப்பு. இதுதான் தமிழர் தரப்பினுடைய நிலை. தமிழர் தரப்பினுடைய நிலை மட்டுமல்ல, மனிதநேயம் உள்ள, மனித உரிமைகளை ஆர்வத்துடன் நேசிக்கிற அனைவருடைய நிலைப்பாடும் அது. ஆனால் இந்த உண்மையை, இந்த பேருண்மையை, நடந்தது இனவழிப்பு என்ற பேருண்மையை இன்று வரை உலகம் என்ற பெயரில் இயங்கக்கூடிய அமைப்புகள் அங்கீகரிக்கவில்லை, அறிந்தேற்கவில்லை. இதுதான் முக்கியமான குறை. நடந்தது இனவழிப்பு தான். இப்போ உலக அளவில் நம்ம பார்த்தோம்னா, கனடாவில் நாடாளுமன்றம் ஒரு தீர்மானம் ஏற்றிருக்கிறது. அது கூட அரசின் நிலைப்பாடாக அல்ல, நாடாளுமன்றத்தின் நிலைப்பாடு தான். ரெக்கக்னிஷன் ஆஃப் த ஜெனோசைட், இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை ஒப்புக்கொண்டால்தான் அதற்கான தீர்வுகளுக்குள்ளே போக முடியும். எந்த அளவுக்கு நம்ம போயிருக்கிறோம், அதே நேரத்தில் எதுவுமே சாதிக்காமல் இருக்கிறோமானா இல்லை. உலகத் தமிழினத்தினுடைய கூட்டு உளச்சான்றில் அந்த துயரம் படிந்திருக்கிறது. அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்ளாத தமிழர்கள் யாருமே இல்லை. ஆனால் இன்றைய உலகத்தில் அதற்கு மேல் என்ன செய்துவிட முடியும் என்ற ஒரு ஆற்றாமை பலரிடம் இருக்கிறத தவிர, நடந்தது இனவழிப்பு தான், பெரிய துயரம்தான். நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற சர்வதேச அரங்குகளில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிகள், அந்த முயற்சிகளுக்கு உந்துதலாக தாயகத்திலும் தமிழகத்திலும் புலம்பெயர் தமிழ் உலகத்திலும் நடந்திருக்கக்கூடிய போராட்டங்கள், பொதுவான மனித உரிமை ஆர்வலர்கள் எடுத்திருக்கிற முயற்சிகள், இவற்றின் விளைவாக போர்க்குற்றங்கள் நடந்துள்ளன, மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடந்துள்ளன என்ற ஒரு அங்கீகாரத்தை, அறிந்தேற்பை நாம் 2010 முதல் பல கட்டங்களாக, பல அறிக்கைகள் வாயிலாக பெற்று வருகிறோம். மார்சுக்கி தாருஸ்மன் தலைமையில் அமைந்த மூவல்லுனர் குழு, பிறகு சார்லஸ் பெட்ரியினுடைய ஐநா உள்ளக ஆய்வுக்குழு, எல்லாவற்றுக்கும் உச்சகட்டமாக 2015 மார்த்தி அத்திசாரி குழு அளித்த அந்த OISL ரிப்போர்ட். இது எல்லாவற்றிலுமே போர்க்குற்றங்கள் நடந்திருக்கின்றன, மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடந்துள்ளன என்ற அங்கீகாரம் இருக்கு.
ஐநா மனித உரிமை பேரவை தீர்மானங்கள் இது தொடர்பான சில தீர்மானங்கள் இருக்கு. முழு அளவிற்கு அது போகலை, அது வேற செய்தி. அவர்கள் அடுத்தடுத்து கொடுத்திருக்கிற அறிக்கைகளில் இந்த போர்க்குற்றங்கள் பற்றி பேசியிருக்கிறாங்க, இனவழிப்பு குற்றத்திற்கு ஆன அடிப்படைகள் பற்றி பேசியிருக்கிறாங்க. உதாரணமாக கடைசி அந்த 2015 அறிக்கை வந்தபோது ராதல் ஹுசைனிடம் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக சொல்லியிருக்கிறீங்க, தேர் கிரெடிபிள் அலிகேஷன்ஸ், நம்பத்தக்க குற்றச்சாட்டுகள் என்கிற அளவுக்கு வந்தாச்சு, ஏன் இதை இன அழிப்புன்னு நீங்க சொல்லலை என்று கேட்டபோது இன அழிப்பு இல்லை என்றும் நாங்கள் சொல்லலைன்னு சொன்னார். அதுக்கு என்னதான் அர்த்தம்? என்ன அர்த்தம்னா இன்னும் மேற்கொண்டு புலனாய்வு தேவைப்படுகிறது. ஏன்னா நம்ம தொடக்கத்திலேருந்து கேட்குற ஒரு கோரிக்கை இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன், தற்சார்பான பன்னாட்டு புலனாய்வு. இது நம்ம தொடக்கத்திலேருந்து கேட்குறோம். அது இன்று வரை நிகழலை, மறந்துடக்கூடாது. நமக்கு அந்த 2015 அறிக்கை கூட எப்படி வந்துச்சுன்னா, ஆஃபீஸ் ஆஃப் தி ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், அந்த ஆஃபீஸ் நடத்துகிற புலனாய்வு, இன்வெஸ்டிகேஷன் ஆன் ஸ்ரீலங்கா, அதான் அதனுடைய OISL பொருள். அதுதான் அந்த ஓங்கிறது அந்த ஆஃபீஸ், அலுவலகம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த புலனாய்வு நடத்துவதற்காக அவர்கள் யாரை சார்ந்து நடத்துகிறாங்கன்னா, இப்போ அது வரைக்கும் ஒரு பேச்சு இருந்துக்கிட்டே இருந்துச்சு, இலங்கை தானே தன்னை விசாரித்துக்கட்டும். நவநீதம் பிள்ளை காலத்தில் முதல்ல போடுகிற தீர்மானத்தில் இலங்கையே விசாரிக்கணும்னு கேட்டாங்க, அதையும் மறுத்துட்டாங்க, அந்த தீர்மானத்தையும் தோற்கடிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பேச்சு என்னன்னா, இந்த யார் நடத்துவது இந்த இன்வெஸ்டிகேஷனை, அதுக்கான பொறிமுறை என்ன? ஒன்று அது ஸ்ரீலங்காவே ஏற்படுத்தக்கூடிய இன்டர்னல் மெஷினரியா அல்லது இன்டர்நேஷனல் மிஷினரியா? இன்டர்னல் மிஷினரி எப்படி சாத்தியமாகும்? அது சாத்தியம் இல்லைங்கிறதுனால தான் இந்த விவாதமே எழுது. அவன் இலங்கை நாங்கள் இன்டர்னல் மிஷினரி நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்கிறான், ஆனால் அதையும் செய்யலாங்கிறது வேற செய்யுது. அப்போ இன்டர்நேஷனல் மிஷினரியா இன்டர்னல் மிஷினரியாங்கும்போது ரெண்டுக்கும் பொதுவாக ஹைபிரிட் மெக்கானிசம்ங்கிற கருத்தை ராதல் ஹுசைன் வைக்கிறார். அதுக்கு அவர் காரணம் சொல்கிறாரு, இலங்கை அப்படியே நம்பி விட்டுற முடியாது, நீங்களே விசாரிச்சுங்கன்னு. அது முதல்ல அதுதான் 2015 தான் வருது, விட்டுற முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்குதுன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் மெக்கானிசம், அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறான். அது ரெண்டுக்கும் பொதுவாக ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 30/1 தீர்மானம் இருக்கு பாருங்க, அந்த தீர்மானத்தில் அவர்கள் தெளிவாக ஒரு முடிவு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அறிக்கையில் வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இந்த போர்க்குற்றம், மனித குலத்துக்கு எதிரான குற்றம், இந்த குற்றச்சாட்டுகளை பற்றி இலங்கை ஒரு சிறப்பு தீர்ப்பாயத்தை ஏற்படுத்தி விசாரிக்கட்டும். ஆனால் அந்த சிறப்பு தீர்ப்பாயத்தில் யாரெல்லாம் இருக்கணும், அந்த ஹைபிரிட் மெக்கானிசத்துக்குள்ள யாரெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னால், காமன்வெல்த் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த புலனாய்வு அதிகாரிகள், வழக்கு தொடுநர்கள், நீதிபதிகள், இவங்க எல்லாரும் இடம்பெறணும். இதுதான் அந்த தீர்மானம். இப்போ இந்த தீர்மானம் நடைமுறைக்கு வந்தாலே என்ன ஆகிடும்னா, இலங்கை நீதிபதி மட்டும் இருக்க மாட்டாங்க, ஒரு இந்திய நீதிபதியோ, ஒரு மொரீஷியஸ் நீதிபதியோ, ஒரு பிரிட்டிஷ் நீதிபதியோ அதில் இடம்பெற்றுடுவாங்க. அப்போ நடைமுறை அளவில் அது ஒரு இன்டர்நேஷனல் மெக்கானிசமாக மாறும். அதை அவங்க இன்று வரை அந்த தீர்மானம் கிடப்பில் போடப்பட்டு, முதல்ல 2 ஆண்டு அவகாசம், அப்புறம் 2 ஆண்டு அவகாசம் தள்ளி போட்டு கடைசியாக என்ன பண்ணாங்க, இலங்கை நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், நாங்கள் வெளியில் போயிடுறோம், தீர்மானத்தோடு வெளியே போயிடுறோம்னு போயிட்டாங்க. ஒன்றும் உலகம் அதுக்காக அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல. நடவடிக்கை எடுக்கிறனா யார் எடுக்கணும்? பொதுப்பேரவை தான், இது பாதுகாப்பு பேரவை தான் எடுக்கணும். அப்போ இந்த விஷயத்தை பொதுப்பேரவைக்கு அனுப்பி, பொதுப்பேரவை பாதுகாப்பு பேரவைக்கு ஒப்படைச்சு அவங்க எடுத்தாதான் உண்டு. இப்போ பொதுப்பேரவைக்காவது நாம் ரீச் ஆகிருக்கிறோம்? இல்லை, பொதுப்பேரவைக்கு இல்லை, அதான் இங்கே முக்கியம். பொதுப்பேரவையிலும் இது ரீச் ஆகலை. இப்போ பாலஸ்தீனம்னா திரும்ப பொதுப்பேரவையில் விவாதிக்கிறாங்க, அதை பற்றி வருது. ஏன் பொதுப்பேரவைக்கு கூட நாம் போய் சேர்றதுக்காக? ஏதா உலக நாடுகள், உலக அரசுகள், இப்போ நம்ம கடைசியாக சொன்னது மாதிரி கனடிய நாடாளுமன்றத்தை தவிர பன்னாட்டு அளவில் இருக்கக்கூடிய எந்த அமைப்பும் இதை ஒத்துக்கொள்ளல. இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்க, ஐநா மனித உரிமை பேரவையில் அடுத்தடுத்து வந்த ஆணையர்கள் இருக்கிறாங்க, உயர் ஆணையர்கள், ஐநா பொதுச் செயலர்கள் இருக்கிறாங்க. அவர் பான்கிமூன் காலத்திலேருந்து இன்னைக்கு இருக்கிற இவர் வரைக்கும், இந்த துருக்கிக்காரர் இவர் வரைக்கும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அதே போல் பன்னாட்டு சட்டவாளர்கள் குழு இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஜூரிஸ்ட் அசோசியேஷன், இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு பன்னாட்டு விசாரணை வேணும் மட்டுமல்ல, அதுவும் மிஷேல் பஷலே என்ன சொன்னாங்க, அரசுகள்லாம் போய் நீங்கள்
அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்திலேயே புகார் கொடுங்க. ரோம் ஸ்டாட்யூட்டில் நீங்கள்லாம் கையெழுத்து போட்டிருக்கிறீங்க, அங்கே கொடுத்து அவங்கள விசாரிக்க சொல்லுங்க. அப்போ அவங்க வாரண்ட் வரைக்கும் பிறப்பிக்க முடியும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில். வேறு சில நாடுகள் தொடர்பாக இதெல்லாம் நடந்திருக்குது கடந்த காலத்தில், ஆனால் இதில் நடக்கலை. ஒன்று, இந்த அரசுக்கு ஆதரவாக இந்தியா நிற்கிதுங்கிறது தொடர்ந்து ஒன்று. ஏன்னா இந்த குற்றச்சாட்டுகள் விரிவாக விசாரிக்கப்படுமானால் அது இலங்கையோடு குற்றச்சாட்டுவதோடு நின்று விடாது, அது இந்தியாவின் பக்கமும் கை நீளும். எனவே இந்தியா பாதுகாக்க விரும்புது. சீனா தன்னுடைய ஆதிக்க நலன்களுக்காக அவங்களுக்கு முழுக்க நீ என்ன வேணாலும் செய், நான் பார்த்துக்கிறேன் என்று நேரடியாகவே. இப்போ இந்தியாவுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது, தமிழ்நாட்டில் ஏதாவது கொஞ்சம் எதிர்ப்பு வரும், தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பு வரும், தமிழ்நாட்டு அரசியலுக்கு அதை ஏதாவது பயன்படுத்தணும் என்ற தயக்கம்லாம் இருக்குது. சீனாவுக்கு எந்த தயக்கமும் இல்லைல்ல. இந்தியாவுக்கு என்ன வேணாலும் செஞ்சு தமிழர்கள் பேரில் பேசுகிறதுக்கோ செயல்படுறதுக்கோ உலகம் உரிமை கொடுத்து வச்சுருக்குது. இப்போ மேற்கத்திய நாடுகளில் அந்தந்த நாடுகளில் வரக்கூடிய எதிர்ப்புகள் மற்றதெல்லாம் கொஞ்சம் கருத்தில் கொள்கிறாங்க. ஆனால் இறுதியாக பார்த்தீங்கன்னா அந்த அரசுகளும் அப்படி தான் முடிவெடுக்கிறாங்க. இது எல்லா காரணங்கள்னாலும் இந்த இவ்வளவு அறிக்கைகள், இப்போ நம்ம ஐநா கையில் மட்டுமே 3 அறிக்கைகள் இருக்குது, பல்வேறு மனித உரிமை உயர் ஆணையர்களுடைய அறிக்கைகள் இத்தனையும் இருக்குது, அந்த பேரவையில் நடைபெற்ற விவாதங்களுடைய குறிப்புகள், அப்புறம் இந்த பேரவை சார்பில் சித்திரவதை பற்றி ஆய்வதற்கு, காணாமல் போனவர்கள் பற்றி ஆய்வதற்கு. நான் கூட ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த ஒர்க்கிங் குரூப் ஆன் டிஸ்பிளேஸ்டு பர்சன்ஸ், ஃபோர்சிபிளி டிஸ்பிளேஸ்ட் பர்சன்ஸ்னு சொல்லி ஐநாவில் அதுக்கு ஒரு தனி அமைப்பு இருக்குது, ஒர்க்கிங் குரூப் இருக்குது. இவங்க இந்த காணாமல் ஆக்கப்பட்டவருடைய விவரங்களை எல்லாம் திரட்டுறாங்க, அதுக்கான சாட்சியங்களை எல்லாம் திரட்டுறாங்க. அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் ஈராக்கிற்கு அடுத்த இடத்தில் இலங்கை தான் இருக்குது. அது மக்கள் தொகையை அதனுடைய அளவையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உலகத்தில் மனிதர்களை காணாமல் அடிப்பதில் முதலிடத்துல இலங்கை இருக்கு. நிச்சயம். அதாவது 15 வருடமாக இன்று வரைக்கும் தொடர்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான வலுவான போராட்டம் அப்படின்னு சொன்னா ஈழத்துல வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருடைய பெற்றோர் உறவினர்களுடைய போராட்டம் தான். 1000 நாட்களை கடந்து கூட போராடி இருக்கிறாங்க. இன்றைக்கும் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் நீதிக்கான போராட்டத்தை அவர்கள் தான் உயிரோடு வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த அரசியல் கட்சிகள், தமிழர்களுடைய அரசியல் தமிழர் தலைமைகள், இவர்களை ஒன்று சேர்ப்பது கூட அவங்க தான், காணாமலாக்கப்பட்ட குடும்பத்தினர் தான். அந்த சங்கம் தான் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்காத தலைவர்கள் எல்லாம் கொண்டாந்து ஒன்றா உட்கார வச்சு எல்லாரையும் ஒரு பொதுவான கடிதத்தை ஐநா மனித உரிமை பேரவை உறுப்பு நாடுகளுக்கெல்லாம் எழுத வச்சாங்க. சுமந்திரன் ஒரு பக்கம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு பக்கம், நீதிபதி முன்னாள் நீதிபதி ஒரு பேர் என்னங்க விக்னேஸ்வரன் ஒரு பக்கம், இவங்க எல்லாரையும் கொண்டாந்து ஒன்றா உட்கார வச்சு சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை விட சொன்னாங்க, கடிதம் எழுத சொன்னாங்க. கடந்த காலத்தில் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை நம்பி எல்லாம் ஏமாந்துட்டோங்கிறத எல்லாரும் ஒத்துக்கொள்கிற அளவுக்கு அந்த அறிக்கையெல்லாம் வந்துச்சு. ஆனால் அதை கூட யார் செய்கிறாங்கன்னா அவங்களா செய்யலை, இந்த பெற்றோர்கள் காணாமலாக்கப்பட்டக்கூடிய உறவினர்கள் தான் அதை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டத்தை அவங்க உயிர்ப்போடு வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் முள்ளிவாய்க்காலில் ஒரு இன அழிப்பை நிகழ்த்தியதன் மூலம் சிங்கள அரசு தன் நோக்கத்தை சாதித்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. அவன் வெற்றி பெறல. ஏன் வெற்றி பெறல? இல்ல, அவனுக்கு மக்களை அழிப்பது மட்டுமல்ல, மக்களை அழிப்பதன் மூலமாக இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு கட்டுவது, இலங்கை ஒன்றுபட்ட ஒரே நாடாக இருப்பதை ஏற்றுக்கொள்வது, நாங்கள் இரண்டாந்தர குடிமக்களாக இருந்தால் போதும் என்பதை தமிழ் சமூகம் ஒத்துக்கொள்வது, இதுதான் நம்மளுடைய நோக்கம். இப்போ பொன்சேகா சொன்னார்ல, போர் நடக்கிற காலத்திலேயே இது சிங்களருடைய நாடு, தமிழர்களோ மற்றவங்களோ இருக்கிறத பற்றி இல்லை, ஆனால் அவங்கெல்லாம் ரெண்டாந்தர குடிமக்களாகத்தான் இருக்கணும், இங்கே போய் தங்களுக்கு உரிமை வேணும், தங்களுக்கு சமத்துவம் வேணும், சிங்களர்களும் நாங்களும் ஒன்றெல்லாம் அவங்க பேசக்கூடாது. இது பொன்சேகா சொன்ன, போரை வழிநடத்திய தளபதி சொன்னது. ஆனால் என்ன உண்மைன்னா, போருக்கு பிறகு இத்தனை ஆண்டுகள், நீங்கள் சொல்கிற இந்த 15 ஆண்டுகளில் தமிழ் சமூகம் இதை ஏற்றுக்கொள்ளுகிற நிலைக்கு வரவே இல்லை. நீங்கள் அரசியல் தலைமைகள் மட்டுமல்ல, சாமானிய மக்கள், இந்த தாய்மார்கள் எல்லோருமே தொடர்ந்து களத்தில் போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க. அவன் அந்த போராட்டத்தை தீர்க்கணும்னு விரும்பினா இன அழிப்போடு நிறுத்தி இருக்கக்கூடாது. இன அழிப்புக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கணும், என்ன வேர்காரணங்களினால் இந்த போராட்டம் தொடங்கியதோ. இப்போ இது 48 இலங்கை பிறந்த உடனே இந்த போராட்டம் தொடங்கிடல. அது உரிமை போராட்டமாக, சில கோரிக்கைகளுக்கான போராட்டமாக, மொழி உரிமை, அரசுரிமை, சுயாட்சி உரிமை, இவற்றுக்கான போராட்டமாகத்தானே இருந்துச்சு. மீண்டும் மீண்டும்
சிங்கள தலைவர்களோடு ஒப்பந்தங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. பண்டாரநாயக்கா செல்வநாயக்கா ஒப்பந்தம், செல்வநாயக்காவுக்கும் சேனநாயக்காவுக்குமான ஒப்பந்தம் என்று பல ஒப்பந்தங்கள் வழியாகத்தானே இது வந்துச்சு. அப்ப இதில் ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தை உண்மையாகவே செயல்படுத்தி தமிழ் மக்கள் நாம் உரிமை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், இந்த நாட்டில் நமக்கான உரிமைகள் இருக்கிறது என்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்தி இருப்பார்களானால் எது வந்திருக்காது? தனித்தமிழீழத்திற்கான போராட்டமே வந்திருக்காது, அந்த போராட்டத்திலிருந்து போரும் வந்திருக்காது. சரி, ஒண்ணுமே இல்லை. 76 மே 14 வட்டுக்கோட்டை தீர்மானம் இயற்றப்பட்டுடுச்சு. இந்த தீர்மானம் சரியா தவறாங்கிற கேள்விக்கு மக்கள் விடை கொடுத்துட்டாங்க. 77 பொது தேர்தலில் விடை கொடுத்துட்டாங்க. தந்தை செல்வாவே அப்ப இல்லை. இந்த தீர்மானம் இயற்றும் போது இருக்கிறார், இயற்றிய பிறகு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் காங்கேசன் துறையில மறுதேர்தல் வரவழைத்து அதுல நின்று வெற்றியும் பெறார். இவ்வளவும் நடந்ததற்கு பிறகும் இதிலிருந்து சிங்கள அரசு பாடம் பெற்றுக்கொண்டு சரி தமிழர்கள் இந்த அளவுக்கு போயிட்டாங்க, இனியாவது நாம் அவர்களை சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி இந்த நாட்டில் எல்லா உரிமைகளும் பெற்ற குடிமக்களாக அவர்களை ஏற்றுக்கொண்டால் இலங்கையை பாதுகாக்கலாம். இவ்வளவுக்கும் 72 புதிய அரசியல் சட்டத்தையே இயற்றிய பண்டாரநாயக்கா, சிரிமா பண்டாரநாயக்கா, இந்த சட்டத்தை வரைவதில் வல்லுநராக செயல்பட்ட கொல்மின் டி சில்வா, உண்மையிலேயே முதல்ல அதுக்கு முன்னால ஒப்பந்தம் போட்டார் பாருங்க, பண்டாரநாயக்கா, சாலமன் பண்டாரநாயக்கா ஒப்பந்தம் போட்டவர். இவங்க எல்லோரும் ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் சொன்னவர்கள். என்னன்னா தமிழர்களுக்கு அவங்க மொழியை பாதுகாக்கணும், அவங்களுடைய தனி பண்பாட்டை ஏற்றுக்கொள்ளணும். எனவே 2 மொழிகள் 2 பண்பாடுகள் என்பதை ஏற்றுக்கொண்டால் ஒரு நாடாக இருக்கலாம்னு கருத்தை எல்லாம் சொன்னவங்க. ஆனால் இப்போ ஒரு அரசமைப்பு சட்டம் ஏற்றுறாங்க, சிங்களம்தான் ஆட்சி மொழி, பௌத்தத்திற்குத்தான் முன்னுரிமை, தி ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா ஷல் பி a unitary one, ஸ்ரீலங்கா குடியரசு ஒற்றையாட்சி கொண்டதாக இருக்கும். இவ்வளவும் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, இதனுடைய எதிர்விளைவு தான் வட்டுக்கோட்டை தீர்மானம். வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்காக தமிழ் மக்கள் ஆதரவு இருக்குமா இருக்காதாங்கிற கேள்வி வரும்போது இவங்க போய் வட்டுக்கோட்டை தீர்மானத்தெல்லாம் நீங்க ஆதரிக்காதீங்க, தனிநாடா போய் உங்களுக்கு ஒன்றும் பயன் இல்லை, நாங்கள் உங்களுக்கு வேணுங்கிறதை செய்து கொடுக்கிறோம் என்று பரப்புரை செய்தார்களா? அதுவும் இல்லை. அதனுடைய விளைவு என்ன? 77 பொது தேர்தல் என்பது மக்களுடைய கருத்தறியும் தேர்தலாக நடைபெற்றது. தெளிவா தமிழ் தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஓட்டளிக்க போவது எதற்காகன்னா, பிரிட்டிஷ் இதை மன்னிக்கணும், கொழும்பில் இருக்கிற இலங்கை நாடாளுமன்றத்துக்கு அரசவைக்கு வாக்களிக்க போகிறோம், ஆனால் தமிழீழ குடியரசுக்கு வாக்களிப்பதாக கருதி கொண்டு நீங்கள் வாக்களியுங்கள். வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஒத்துக்கிறீங்களா, தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணிக்கு வாக்களியுங்கள், இல்லையா நீங்க எதிர்த்து வாக்களியுங்கள். 19 தொகுதிகளில் 18 தொகுதிகளில் வெற்றி பெறாங்க. இந்த முழக்கத்தை வைத்து வெற்றி பெறாங்க. அப்ப பெரும்பான்மை தமிழீழ மக்கள் தனித்தமிழீழ அரசு என்ற நோக்கத்தை வட்டுக்கோட்டை தீர்மானம் வரையறுத்து கொடுத்த அந்த நோக்கத்தை, ஏன்னா வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது தனித்தமிழீழ குடியரசுக்கான தீர்மானம் மட்டுமல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த குடியரசு எப்படிப்பட்ட குடியரசாக இருக்கணும், அது ஒரு சோசியலிச குடியரசாக இருக்கணும். அதுல 3வது தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா, இந்த குடியரசை அடைவதற்கான போராட்டத்தில் எவ்வளவு ஈகங்களும் தொல்லைகளும் வந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இது ஒரு தீர்மானம். நீங்க கஷ்டம் வந்தா விட்டுருவோம், எங்களுக்கு பதவி போயிடுச்சுன்னா விட்டுருவோம், ஜெயிலுக்கு போனா விட்டுருவோம், அதெல்லாம் இல்லை. அதையே அந்த தீர்மானத்திலே இணைச்சாச்சு. தீர்மானத்தில் நாங்கள் தனித்தமிழீழ குடியரசு அமைக்கிறோம், அது தனித்தமிழீழ சோசியலிச குடியரசாக இருக்கும், அதுல சுரண்டல் இருக்காது, ஒடுக்குமுறை இருக்காது, எல்லாம் சொல்லியாச்சு. 3வது, இந்த இலக்கை அடைவதற்கான போராட்டத்தில் அனைத்து வகையான தியாகங்களுக்கும் ஈகங்களுக்கும் நாம் அந்நியமாக இருப்போம், இவ்வளவு சொல்லியாச்சு. இது நிறைவேற்றியாச்சு. இதற்கு ஆதரவு கிடைச்சிடுச்சு, மக்கள் ஆதரவு. அதுக்கு பிறகு சிங்கள அரசு என்ன பண்ணுச்சு, இந்த ஜனநாயக கட்டளையை, இந்த ஒரு டெமோக்ராட்டிக் மேண்டேட் இல்லையா, இந்த கட்டளையை மதித்து தன்னை திருத்திக் கொள்ளல, தன்னுடைய அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு அது முன் வரல, இன்னைக்கு வரல. இல்ல வேற ஒரு அரசியலமைப்பு சட்டம் 78 ஒன்று கொண்டு வர்றாரு ஜெயவர்தனா, அதுலயாவது இதை கணக்கில் எடுத்துக்கொண்டாங்களா? இல்ல. ஒப்புக்கு ஒண்ணே என்ன பண்ணாங்கன்னா, 2 தேசிய மொழிகள்னு சொன்னாங்க. உங்களுக்கு புதிய அரசமைப்புல 78 தமிழும் ஒரு தேசிய மொழி. இப்ப எங்களுக்கு இந்தியாவிலாம் தமிழ் இன்னமும் தேசிய மொழி கிடையாது. அங்க அதாவது வந்துச்சு, உங்களுக்கு எதை இருந்தாலும் 2 மொழியில போடுறதெல்லாம் வந்துச்சு. ஆனா அதெல்லாம் போதாது. அதெல்லாம் யானை பசிக்கு சோலை பொறி மாதிரி அவங்களுடைய தேசிய இன வேட்கைக்கு ஈடு கொடுக்கக்கூடிய திருத்தங்கள் எதுவும் அல்ல புதிய அரசு. ஆனா வேற ஒண்ணு வந்துச்சு. என்ன வந்துச்சு? 6ஆம் திருத்தம் வந்துச்சு. நீங்கள் சுயநிர்ணய உரிமை கேட்குறீங்க, தனிநாடு கேட்குறீங்க, சுதந்திரம் கேட்குறீங்க, இதெல்லாம் செய்தால்
உங்களை ஜெயிலில் பிடிச்சி போடலாம், உங்கள் சொத்துக்களை பறிமுதல் பண்ணலாம். நீங்கள் இலங்கைக்குள்ள மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்கு போய் கூட பேசக்கூடாது. இப்போ ஜோசப் பரராஜசிங்க இருந்தார், அவர் டெல்லியில் ஒரு மாநாடு நடந்துச்சு. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் முன்னின்று நடத்தினார் அவர் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது. அந்த அரசாங்கம் அதை தடை பண்ணாங்க. அப்புறம் அவர் வீட்டினுடைய தோட்டத்திலேயே அந்த மாநாட்டை நடத்தினார். நான் தான் அந்த ஆங்கில பேச்சுக்களை தமிழுக்கும், தமிழ் பேச்சுக்களை ஆங்கிலத்துக்கும் அந்த மேடையில் உட்கார்ந்து மொழிபெயர்த்துட்டு இருந்தேன். ஜோசப் பரராஜசிங் என்ன பண்ணார், தீர்மானங்கள் நாங்கள் எழுத போகிற நேரம் தொடர் நான் கீழே போய் உட்காந்துக்கிறேன்னாரு. ஏன்னு கேட்டேன். இல்லை, 6ஆம் திருத்தம் இருக்கிற வரைக்கும் நான் இதில் தீர்மானத்துக்கு உடந்தையாக இருந்தேன்னா அது நான் என்னுடைய வேலைகளை நான் செய்ய முடியாது. அங்கே என்னுடைய பதவியை பறிச்சிருவாங்க, என்னுடைய செயலை முடக்கிடுவாங்க. நான் மக்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காக தான் நாடாளுமன்றம் போயிருக்கேன், நான் தொடர்ந்து போகணும்னா இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே போய் உட்காந்துக்கிட்டார். அவ்வளவு ஒரு நடைமுறை சார்ந்த காரணம் சொல்கிறார். அது அச்சம்னாலாம் நான் எடுத்துக்கல. ஆனால் எந்த அளவுக்கு அந்த சட்டம் கொடுமையானதுன்னா, அந்த 6ஆம் திருத்த சட்டம் என்பது அவ்வளோ கொடுமையாக. நம்ம கூட மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்கறது என்னென்னா, 6ஆம் திருத்தம் தனிநாடு கேட்பதை தடை செய்கிறது, ஆனால் 6ஆம் திருத்தம் கூடாது என்று கேட்பதே தடை செய்யலை இல்லையா? நீங்கள் இந்த 6ஆம் திருத்தத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்த ஏன் எதிர்க்கிறோம்னா, எங்கள் தேசிய இன சிக்கலுக்கு நாங்கள் விரும்பும்படியான ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கு இது தடையாக உள்ளது. இதான் நாங்கள் கேள்வியை. இந்த அளவுலையாவது செய்யணும், செய்யலை. இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இதனுடைய உச்சகட்டமாக போராட்டம் போராக வடிவெடுத்து ஆயுத போராட்டமாக 83 ஜூலை படுகொலைக்கு பிறகு அது ஒரு மக்கள் தழுவிய ஆயுத போராட்டமாக மாறி, இனி இந்த மக்களினுடைய அரசியல் வேணவாவை நிறைவேற்றுகிற வலிமை அரசியல் தலைமைகளுக்கு இல்லை, ஆயுதம் ஏந்திய இளைஞர்களுக்கு தான் இருக்கிறது என்ற முடிவுக்கு மக்கள் அதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி 30 வருட காலம் போராட்டம் பண்ணி இந்த இது நடந்து போச்சு, இன அழிப்பு நடந்து போச்சு. இதற்கு பிறகாவது சிங்கள அரசத்தினுடைய அணுகுமுறை மாற்றிக்கொண்டதா? இப்போ நிறைய இடங்களில் என்ன சொன்னாங்கன்னா, முள்ளிவாய்க்கால் ஒரு பெரிய பிரளயம், அது ஒரு ஊழி பெருவெள்ளம், அதில் எல்லாமே அழிஞ்சு போச்சு. நீங்கள் இதுக்கு முன்னால் பேசுனதெல்லாம் இப்போ பேசாதீங்க. நீங்கள் அந்த முள்ளிவாய்க்காலுக்கு முன்னல் தமிழீழம் நீங்கள் விடுதலை, நீங்கள் தனிநாடு, நீங்கள் சுயேட்சையான குடியரசெல்லாம் பேசுனீங்க. இப்போ எல்லாம் அதெல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இப்படி பேசி கொண்டிருந்த பல நண்பர்கள் வெளிநாடுகளில் ஒன் ஸ்ரீலங்கா மூமெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்கள் புலிகளுக்கு உதவி பண்ணி, விடுதலைக்கு உதவி பண்ணி மக்களுக்கு நல்ல வாழ்வு கொடுக்க முடியும்னு நினச்சோம். அதற்கு பதிலாக பேசாமல் ராஜபக்சேயிடம் நாம் சரணடைந்து எங்கள் மக்களுக்கு ஏதாவது நாங்கள் நல்லது செய்கிறோம், உங்கள் வழியாக தான் நாங்கள் செய்யணும் என்று நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்டேன்னா, முள்ளிவாய்க்காலில் இந்த இன அழிப்பு நிகழ்ந்ததற்கு பிறகு எல்லாம் மாறிவிட்டதுங்கிறீங்க. எதெல்லாம் மாறிவிட்டது? இலங்கையினுடைய அரசமைப்பு மாறிடுச்சா? பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுப்பது மாறிடுச்சா? சிங்களம் ஆட்சி மொழி என்பது மாறிடுச்சா? இல்லை உங்களுக்கு தன்னாட்சி உரிமை கொடுத்துட்டாங்களா? எதுவுமே மாறலையே. அல்ல 6ஆம் திருத்தத்தை கைவிட்டுட்டாங்களா? எதுவுமே மாறாத போது எது மாறிவிட்டதுங்கிறீங்க? அது ஒருபோதும் மாறாது. ஒரு நமக்காக போராடிய ஒரு போராட்ட அமைப்பு இல்லை. அவ்வளவுதான். தலைமை அழிக்கப்பட்டது, இராணுவ வழியில் நசுக்கப்பட்டது எல்லாம். ஆனால் மக்களுடைய தேவைகள் எங்கிருந்து நிறைவேறும்? ஒருபோதும் நிறைவேறலையே. நான் வேடிக்கையாக கூட ஒன்று சொன்னேன். குருவிகளெல்லாம் மாநாடு போட்டு மழையில் நம்முடைய கூடுகள் கலைந்து விட்டன, இனி கூடு கட்டுவதில்லைன்னு முடிவெடுப்பாங்களான்னு கேட்டனா? குருவி என்று இருந்தால் அது கூடு கட்டத்தான் செய்யும். குருவிக்கு ஒரு கூடும், கிளிக்கு ஒரு பொந்தும், புலிக்கு ஒரு குகையும் வேண்டும் என்றால் இனத்துக்கு ஒரு நாடு வேணும். அது இல்லாமல் அது வாழ முடியாது. அதனுடைய மொழியை இது உலக நியதி. ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய பட்டயம், யூஎன் சார்ட்டர், அந்த சாசனம் இயற்றப்படுகிற காலத்தில் 49 அதனுடைய ஆர்டிகிள் 1 முதல் விதியில் எழுதுறாங்க, 2 பெரிய போர்களின் அவலங்களை இந்த உலகம் சந்தித்து விட்டது, இனி மீண்டும் அந்த துன்பமான அனுபவம் கிடைக்கக்கூடாது என்றால் என்ன செய்யணும்? அதில் சொல்றாங்க, தேசங்களுக்கிடையில் சமத்துவம் வேணும், ஒவ்வொரு தேசத்தினுடைய சுயநிர்ணய உரிமையும் மதிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு தேசத்திற்கும் தன் வாழ்க்கையை தானே தீர்மானித்துக் கொள்ளுகிற உரிமை இருக்கு இல்லையா? அந்த உரிமை தன்னுடைய பொருளியல், அரசியல், பண்பாட்டு வாழ்வை தானே தீர்மானித்துக் கொள்வதற்கும் இன்னொரு தேசத்தோடு சேர்ந்தோ பிரிந்தோ இருப்பதற்குமான அந்த உரிமை, தன் தீர் உரிமை நான் சொல்றது, சுயநிர்ணய உரிமை, ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன், இது வேண்டும் என்று
49 ஐநா சாசனத்துல எழுதுனாங்க. நம்ம நகர்ந்து போக வேண்டிய, நாம் சுமக்க வேண்டிய வலிமை என்ன அப்படின்றத இந்த நேர்காணல் மூலமா உலக தமிழர்களுக்கும், தாயகத்துல இருக்கிற தமிழர்களுக்கும், தமிழகத்துல இருக்கிற தமிழர்களுக்கும் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. அறிவு சார்ந்த ஒரு புலத்துல இந்த நேர்காணல் நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு விதமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த நேர்காணலுக்கும் நேரத்துக்கும் நன்றி ஐயா. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ட்ரேட் பண்ண டைம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிங்க.